நாங்கள் இப்போ எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, எங்கே போயிட்டுருக்கோன்னு எங்களுக்கே தெரியாது. சும்மா போகிறோம். அப்படியே சாப்பிட்டுட்டு எங்கேயாவது போகலான்னு அவங்க டேடி பிளான் வச்சுருக்காங்க. ஸோ கிளம்பி போயிட்டுருக்கோம். இல்லைன்னா ஹாய் சொல்லுவீங்க. டேடி வேர் ஆர் வி கோயிங்? சரி, ஃபர்ஸ்ட் ஃபுட்டுக்கு போறோம். we're going to eat some meals, veg meals. I'm hungry for veg meals. தமிழ் சாப்பாடு. hungry. Me too. You too. Daddy too. Yes. என்னடா சாப்பாடு முடிஞ்சதா? சரி விடுங்க, வேணாம். எங்கள் அங்கிள் வந்து அப்போவே சொன்னாங்க உமாசங்கர் போங்கன்ட்டு. பெருசாக வாய் பேசிட்டு வந்தான். கடைசியில் அங்கிள் சொன்ன ஹோட்டலில் தான் வந்து உட்காந்துருக்கான். குட்டி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. இப்போ உடனே வந்தால் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா குட்டி எழுந்திரும். Did you like it? Daddy like it. இல்லைன்னா அங்கே பாரு சாம்பார் ஊற்றி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். சரி, என்னெல்லாம் இருக்குன்னு சொல்ல. என்னது? பருப்பு பொடி, கீ, சத்தமாக சொல்கிறேன். ஒரு பச்சடி, ஒரு அவியல், 2 பொரியல், கர்ட், சாம்பார், ரசம், அப்புறம் இது வத்த குழம்பு, ஒரு ஸ்வீட் பொங்கல். ஓகே, பட் டாடிஸ் ஃபேவரட் இஸ் இது கீ அண்ட் திஸ் பவுடர். டாடியோட ஃபேவரட். அழகா ரெயின் டிராப்ஸோட இருக்கு. என்னது இது? பேனரோமிக் சன்ரூஃப் தானே? இப்போ ஒரு ஸ்கோடால வந்துச்சு. அது வந்து இந்த அழகா இருக்கு இந்த ரெயினுக்கு போறது. சூப்பரா இருக்கும். Do you want me to open it? No. சரி, உன் பேக் என்கிட்ட இருக்குறியா? நானும் தம்பியும் அழகா தம்பியும் பார்த்துட்டே வரான். உன் ஃபோன் வந்துட்டு இருக்கு. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ். இது அழகா இருக்கு. வேணுமா வேண்டாமா? வேணும். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இது என்ன கணக்கு? எப்படி போடுவீங்க? 6 போட்டா போறோம். 6 டவுன் வாங்குறோம். இது வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பண்றது எடு. இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. அப்ப அந்த பனமரத்தோட என்னது என்ன சாப்பிட்ற? டவுன் எப்படி இருக்கு? நல்லா இருக்குடி. ஆக்சுவலாக இது டிஃப்ரெண்ட்டாக சாஃப்டாக இருக்குது. எனக்கு தான் மைல்டு இனிப்பு. இந்த இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. வழுக்க வந்து கொஞ்சம் இதாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அந்த லைட்டாக ஒரு பனன் டேஸ்ட்டும் வருது. இது வா, எல்லாம் எப்படி வைக்கீங்க? ஹாய். யார் சொல்லுங்க? அவனை பாவம், அவனை அப்படியே இது போட்டு கட்டியா இருக்கு. அது வேற விஷயம். என்னத்தை உள்ள போட்டாங்களோ தெரியாது. ஸோ அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துல காரை நிறுத்தி இந்த இயற்கை வெளியே வந்த இயற்கை எழில் கொஞ்சம் இந்த இடத்தை ரசித்து கொண்டிருக்கிறோம். அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். அதாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எங்கேயுமே போகலையா, அதனால் இந்த மாதிரி ஒரு சின்னோண்டு இடத்துக்கு வந்து இப்படி பார்க்குறதுக்கு கூட ஹாப்பியாக தான் இருக்குது. தூக்குங்க தம்பி, தூக்குங்க. எலைனா வந்து காருக்குள்ள தூங்கிட்டு இருக்கு. தம்பி அவன் திரும்ப மாட்டானோ? தம்பி செல்ல தம்பி. ஏனா தூங்கி எஞ்சாச்சா? ஹாய் சொல்லிரு. ஏனா தம்பிக்கு பசித்து விட்டது. சாரி பண்ணலாம் தெரிஞ்சுன்னு எனக்கு என்ன அப்படி தோணுது. பசாம உனக்கு பிடிச்ச மாதிரி கூட. சும்மா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ், ஒரு 4 ஃபோட்டோ, அப்புறம் ஒரு மெமரி, அவ்வளோதான். Just for memories.
அவ்வளோதான். நம்மளுக்கு இது திருப்பி யோசிச்சு பார்க்கும்போது ஒரு திருப்தி இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அவ்வளோ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. ஸோ வெளியே வர்றது வந்து சாதிக்கிறதுக்கு கிடையாது, வெளியே வர்றது என்ஜாய் பண்ணுறதுக்கு. அது எப்படி என்ஜாய் பண்ணா என்ன? ஆமாம், இப்போ வந்து நானும் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு போனதில்லை, டீ அடிக்ட் ஆகிட்டேன். ஈவினிங் ஆனால் டீ காஃபி குடிக்கணும் போலேயே இருக்குது, காஃபி குடிக்கணும் போலேயே இருக்குது. ஸோ இப்போ எனக்கு அது மாதிரி தான் டீ குடிக்கணும். அதான் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி டீ குடிக்க போகிறோம். ஓகே. மில்க் எடுத்து வாங்கிட்டு வா. மில்க் டம்ளர்ல குடிப்பியா? அப்புறம் சிந்தா சிந்தா டாடி கொஞ்சம் கொஞ்சமா ஊதி தரேன். நாங்கள் வந்து ஒரு இடத்துல நிறுத்தி டீயும் 2 பஜ்ஜி சாப்பிட்டு, குட்டி தம்பி உள்ள இருக்கிறதுனால நான் காருக்குள்ள இருக்கேன். சரி டாடி, நீங்க இன்னும் அவ்வளோ பாருங்க. இவா காருக்கு வெளியே இருக்கிறதுனால இவ்வளோ பார்க்கணும். அங்கே போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கு பாரு.